உன்னை தினமும் சந்தேகப்படுத்தும் காதலன் உன் மதிப்பை உணராதவன்தான். நீ எவ்வளவு மனதார்ந்தாலும் அன்போடு நடந்து கொண்டாலும் அவர் அதை மதிக்கவில்லை என்றால் அது உனக்கு சுமையாய் மாறும். நீ உன் மதிப்பை யாரையும் காத்திருக்காமல் உன் தனிமையும் வலிமையாய் மாற்று. உன்னையே முதலில் நேசி, உன் மனதை காப்பாற்று. அப்போதான் உண்மையான அமைதி உன் வாழ்க்கையில் வரும். உன்னை சந்தேகப்படுத்தும் காதல், உன்னை குறை கூறும் உறவு உன் வாழ்வை நொந்து போடும் நெஞ்சினை நெருக்கும். ஆனால் நினைவில் வையுங்கள், உன் மனம் உன் கைக்குள். நீ உன்னை மதிக்கிறாய் என்றால் யாரும் உன்னை கிழிக்க முடியாது. அது காதல் அல்ல, அது உன்னை பின்தள்ளும் பழக்கம். நீ உயர்ந்த மனிதன், உயர்ந்த எண்ணம் கொண்டவன். அந்த உறவுகளை விட்டுவிட்டு உன்னை வளர்க்கும் பாதையில் முன்னேறு. உன்னை தினமும் சந்தேகிப்பவன் உன் உண்மையான மதிப்பை உணரவில்லை என்பதற்கான சின்னம். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிலர் அது போதாது. ஆனால் அது உன்னை சோகப்படுத்த வேண்டியதில்லை. உன் மதிப்பு, உன் நம்பிக்கை, உன் முயற்சி, இவை மட்டும் உண்மையான சக்தி. அந்த சக்தியை வளர்த்து உன் வாழ்க்கையை உயர்த்து. உன்னை கேண்டாடும் மனிதர்கள் வருவார்கள். ஆனால் முதலில் உன்னையே கண்ணாடியாக பார்க்கி நேசி. உன்னை தினமும் சந்தேகிப்பவன் உன் மதிப்பை அறியாதவன்தான். நீ எவ்வளவு அன்போடு மனதார்ந்தாலும் அவர் அதை புரியவில்லை என்றால் அதுவே உனக்கு பாடம். நீ உன்னை முதலில் நேசி, உன் மனதை வலிமையாக்கு. யாரும் உன்னை கிழிக்க முடியாது. உன் மதிப்பை உணர்ந்தவனே உன்னை நேசிப்பார். உன் வாழ்க்கையின் முழு சக்தி உன் கையிலே உள்ளது. அதை மறக்காதே. நீ தினமும் சந்தேகப்படும் காதலன் நிலையை சந்திக்கிறாய் என்றால் அது உனக்கு வெற்றிக்கு முன்னோடி சோதனை. உன் மதிப்பை யாரும் குறைக்க முடியாது. அது உன் நம்பிக்கையில் உள்ளது. உன்னை மதிக்காதவர்கள் உன்னோட வாழ்வில் கூட இருக்கக்கூடாது. உன் மனதை பாதுகாக்கும் துணிச்சல், உன் உயர்ந்த எண்ணம்தான் உன்னை உண்மையான அமைதிக்கு கொண்டு வரும். நீ மதிப்புக்குரியவனாய் இருந்தாலும் சிலர் அதை மதிப்பதில்லை. அது வருத்தம்தான், ஆனால் பாடமாகும். உன்னை சந்தேகிக்கும் உறவுகளை விட்டுவிட்டு உன் வாழ்வை வளர்த்திடும் சக்தியை உருவாக்கு. உன் மனதில் அமைதி, உன்னுடைய முயற்சி, உன் மதிப்புதான் உண்மையான வெற்றி. நீ உன்னை நேசி, உன்னை காப்பாற்றி முன்னேறு. பிறகுதான் உண்மையான காதல், உண்மையான மகிழ்ச்சி வருவார்கள். உன்னை தினமும் சந்தேகிப்பவர் உன் மனதை சோர்வாக்க முயற்சி செய்கிறார். ஆனால் நினைவில் வையுங்கள், உன் மனம் உன்னுடைய கோட்டை. யாரும் அதை உடைக்க முடியாது. உன் மதிப்பை, உன் தன்மையை, உன் முயற்சியை நீதே காக்க வேண்டும். நீ உயர்ந்தவன். உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதே உன் கடமை. சந்தேகங்களின் மழையை எதிர்கொண்டு உன் உள்ளே ஒளி வீசும் வலிமையை கண்டுபிடி. உன்னை சந்தேகிப்பவர்கள் உன் உண்மையான மதிப்பை அறியவில்லை என்பதற்கான சின்னம். அவர்கள் சொல்வதை வைக்காமல் உன் மனதை வலிமையாக்கு. உன் வாழ்க்கை உன்னோடு தொடங்குகிறது. பிறர் உன்னை புரியாதாலும் அது உனக்கு பாதை தடையில்லை. நீ உண்மையில் மதிப்புக்குரியவன். அதை மறக்காதே. நீ உன்னையே நேசி. உன் உயர்வை நோக்கி முன்னேறு. உன்னை தினமும் சந்தேகிப்பவன் உன் உண்மையை சந்திக்க துணியாதவன். நீ எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சந்தேகமுள்ள மனம் நிம்மதியை தராது. அது உன் தவறு அல்ல, அது அவனின் குறை. உன் மன அமைதியை இழந்து காதலை காப்பாற்ற முயல்வது உன்னையே இழக்கும் பாதை என்பதை புரிந்து கொள். உன்னை விளக்கம் சொல்ல வைக்கிற காதல், நாள்தோறும் உன்னை குற்றவாளி போல உணர வைக்கிற உறவு, அது காதல் அல்ல. அது உன் மனதை மெதுவாக உடைக்கும் சங்கிலி. அந்த சங்கிலியை உடைக்க தைரியம் தேவை. அந்த தைரியம் உன்னிடமே இருக்கிறது. நீ உண்மையாக இருந்தும் சந்தேகிக்கப்படுகிறாய் என்றால் அங்கு காதல் இல்லை, பாதுகாப்பற்ற மனம்தான் உள்ளது. உன் தூய மனம் சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. உன்னை சந்தேகிக்காத உறவுகள்தான் உன் வாழ்க்கையில் நிரந்தர அமைதியை தரும். உன்னை தினமும் சந்தேகிப்பவன் உன் சிரிப்பை கூட விசாரிப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை காதலா அல்லது சிறையா? உன் மனம் சுதந்திரமாக சுவாசிக்க வேண்டும். சந்தேகங்களில் அடைபட்ட காதல் ஒரு நாள் உன் கனவுகளையும் கொல்லும். உன்னை காப்பாற்ற வேண்டிய காதல் உன்னையே காயப்படுத்த ஆரம்பித்த நாளிலிருந்து நீ உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிடுகிறது. உன் மதிப்பை சந்தேகிக்கும் யாரும் உன் வாழ்க்கையில் இடம் பெற வேண்டியவர் அல்ல. நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய இடம் காதல் அல்ல. நீ சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டியவன் அல்ல. நீ மதிக்கப்பட வேண்டியவன். அந்த உண்மையை புரியாதவர்களை விட்டு விலகுவது பலவீனம் இல்லை, அது உச்சமான சுயமரியாதை. சந்தேகம் ஒரு விதை போல. அது காதலின் உள்ளே விழுந்தால் நம்பிக்கை அழியும், அமைதி சாகும். அந்த விதையை நீ நடவவில்லை என்றால் அதற்கான பழியை நீ ஏன் சுமக்க வேண்டும்? உன்னை நேசிப்பவன் உன் அமைதியை காப்பாற்றுவான். உன்னை சந்தேகிப்பவன் உன் அமைதியை கேள்வி கேட்பான். இந்த இரண்டின் வித்தியாசத்தை புரிந்த நாளில்தான் உன் வாழ்க்கை திசை மாறும். உன் நல்ல மனம், உன் உண்மை, உன் பொறுமை, இவையெல்லாம் சந்தேகப்படுவதற்காக அல்ல, அவை மதிக்கப்படுவதற்காக. மதிக்க தெரியாத இடத்தில் நீ தங்க வேண்டிய அவசியமே இல்லை.